ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி எக்ஸ்பிரஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், ஜில்லு தண்ணியோட சுடு தண்ணி தான் அதிகமாக உறையுதுன்னு சொல்லப்படுது. இதை பெம்பா விளைவுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டான்சானியா மாணவர் எரஸ்டோ பெம்பா அப்படிங்கிறவர் இந்த விளைவை கண்டுபிடிச்சனால இந்த நிகழ்வுக்கு அவரோட பேரையே வச்சுருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், மற்ற கிரகங்கள்லாம் வைரமழை பெய்யுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக நெப்டியூன், யுரேனஸ், ஜூபிட்டர், சனி கிரகத்திலலாம் அதிகமாக வைரமழை பெய்யுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு காரணம் அந்த கிரகத்தில் வளிமண்டல கார்பன் அணுக்கள் அதிகமாக இருக்கிறனால தீவிர அழுத்தத்தின் கீழே தள்ளப்பட்டு வைரமாக மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக யுரேனஸ்லேயும் நெப்டியூன்லேயும் தான் அதிகமாக வைரமழை பெய்யதா ஆராய்ச்சியாளர் சொல்லப்படுறாங்க. நம்ம முக்கியமாக பார்க்க போனோம்னா சனி கிரகத்தில் 2.2 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு வருஷத்தில் வைரமழை பெய்யுதுன்னு யூகிக்கப்படுது. ஃபேக்ட் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், பாலூட்டி வகையில் ஒரே ஒரு ஜீவனால் தான் பறக்க முடியுமா? அந்த ஜீவன் பேர் தான் வவ்வால். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் அணிலே சேர்க்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா அணில் பாலூட்டி இனமாக இருந்தாலோ அதால் பறக்க முடியாது. அது குதிப்பனையில் சேரும். அதனால் வவ்வாலால் மட்டும்தான் பறக்க முடியும். ஃபேக்ட் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், விண்வெளியில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏப்ப விட முடியாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் வயிற்றில் திடப்பொருளும் திண்ம பொருளும் ஈர்த்து விடும். ஆனால் வாயு பொருள் மட்டும் தப்பிச்சு வாயு வழியாக ஏப்பமாக வெளியேறிடும். இது பூமியில் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி நீங்கள் விண்வெளியில் போயிட்டு சாப்பிட்டப்புறம் திடப்பொருளும் திண்ம பொருளும் ஈர்த்து வாயு பொருளால் திருப்பி வெளியில் வர முடியாது. அப்படி அது வெளியில் வந்துச்சுன்னா வாயுவாக வெளியில் வராது, வாந்தியாக தான் வெளியில் வரும். ஃபேக்ட் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களை விட பெண்களால் தான் அதிக கலர்ஸை பார்க்க முடியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணில் நிறங்களை வகைப்படுத்தி பார்க்கக்கூடிய மரபணுவோட பேர் எக்ஸ் குரோமோசோம். இந்த எக்ஸ் குரோமோசோம் ஆண்களில் ஒன்றே தான் இருக்குது, ஆனால் பெண்களில் 2 இருக்குது. அதனால் ஆண்களை விட பெண்களால் தான் அதிகமான நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு நன்றி. டாடா, பை பாய். See you next video.